ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. சண்டே. மண்டே வந்து நம்மளுக்கு இன்ப செய்தியாக வரப்போகுது. அது என்ன செய்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு சாதகம் மட்டும்தான் அது வரும். கவலையே படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் பிஸ்னஸை டெவலப் பண்ணிடலாம், லைஃப்பை டெவலப் பண்ணலாம். பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், லைஃப்பை டெவலப் பண்ணலாம், மேரேஜ் பண்ணலாம். சத்தியமாக ஆட்சி மாறிச்சு. நம்ம தலைவர் சத்தியமாக நல்லது பண்ணுவார். நம்மளுக்கு எல்லாருக்கும் வேலை தருவார். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லோன் கன்ஃபார்ம் தருவார். ஏன்னா சொல்லவே தேவையில்ல, இளைஞர்களுடைய முக்கியத்துவத்துக்கு ரொம்ப கொடுப்பாரு. ஏன்னா ஒவ்வொரு முன்னேற்றம் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணலாம், நம்மளுக்கு எல்லாம் அமையலாம், கிடைக்கு பண்ணலாம். இவங்க ஆட்சியில் மாதிரி கிடையாது. திமுக அதிமுக எதாவது சொன்னால் கண்டுக்கிட்டே கிடையாதுன்ற மாதிரி. கண்டிப்பாக அந்த ஆட்சியில் சூப்பராக நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அமைய போகுது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஒரு நாளை வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன் நான் உள்ளே. ஏன்னா வந்து 2 பேரையும் பார்த்து சலிச்சு போயிட்டோம். நம்ம சத்தியமாக சொல்கிறேன், நான்லாம் ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா மாற்றம் வருமானு பார்த்தேன். சீமானை நம்பினேன். சத்தியமாக நான் சொல்கிற மாதிரி சீமான் நம்பினேன். ஆனால் அந்த சீமான் வந்து 2 பேரும் எதிர்த்து போராடுறது ஜெயிக்கிறதுக்கு, சிங்களானந்து ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கூட ஆகும். அதுக்குள்ளே அவரே உயிரிழப்பானான்னு தெரில. அதனால் வந்து எப்படின்னா ஒரு மாற்றம் வரணுமே அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன். சத்தியமாக ஒருத்தவங்க தான் நம்ம தலைவர் வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக இது எதிரே பார்க்கல. எல்லோரும் குழம்பி போயிட்டாங்க. ஒரு சுனாமி வந்து அடித்த மாதிரி யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்லவே முடியல அவனால். நாம் ஜெயிப்பு தெரியுது அவங்களுக்கு. ஆனால் அதை சொல்கிறதுக்கு ஏற்றுக்கிறதுக்கு மனசு பிடிக்கல. விஜய் வந்து வரப்போகிறாரு, ஆட்சி அமைக்க போகிறாரு, ஜெயிக்க போகிறார், சீமா போகிறாருன்னு சொன்னாலே நிறைய பேர் இங்கே கெடுப்பு வராங்க. ஏன்னா அவங்க இத்தனை நாள் செஞ்சிருந்த ஊழல், லஞ்சம், அதுலேருந்து வந்த காசு அடிமட்ட வரைக்கும் போயிடுச்சு. அடிமட்ட நிர்வாகிகள் வரைக்கும் போயிட்டுருந்துச்சு. இப்போ அதெல்லாம் தடைப்பட போகுது. ஊழல், லஞ்சம் எதுவுமே இல்லாமல் ஒரு தூய சமூகம் அமைய போகுது அப்படின்னு தெரிஞ்சவொடனே செம்ம கடுப்பாக வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. இது வந்து மத சம்மந்தப்பட்ட விஷயமும். நம்ம தலைவர் வந்து ஜோசப் வச்சிருந்தோடனே மத தலைவராகவும் கொஞ்சம் பார்க்குறாங்க, சில பேர் ஜாதியாகவும் பார்க்குறாங்க. அதனால் அப்படியும் ஏன்னா அது இந்த இடத்துல ஊடம் தானே சில பேருக்கு அப்படி தான் பார்க்க தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக சொல்கிறேன், நம்ம தலைவர் வந்தனால ஓகே. வேறு யாருனாலுமே இந்த 2 பேரும் அடிச்சே எழுந்திருக்க முடியாது. அசால்ட்டாக தட்டியிருப்பாங்க. நம்ம தலைவர் வந்து 30 வருஷமாக கட்டி காத்த ஒரு அன்பு, ஆதரவு அப்படி மக்கள் அலையா வந்து இன்றைக்கி சுனாமி மாதிரி 2 பேரையும் ஓரம் கட்டி மே 4 நம்ம ஆட்சி அமைய போது. அதை தமிழ்நாடே பார்க்க போது. தமிழ்நாடு நல்லா சிறந்து விளங்க போது. வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.